ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு நாள் மகா பெரியவர் மடத்தில் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் எக்கச்சக்க கூட்டம். அப்பொழுது ஒரு பக்தர் தரிசனத்திற்காக வந்தவர் மகா பெரியவர் முன் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த மகான், ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி வாட்டமாக இருக்கு? என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அதுக்கு அந்த பக்தர் சொன்னார், குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சுவாமி. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. செய்வனை வச்ச மாதிரி தொடர்ந்து படுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதாவது ஒன்று சரியானா அடுத்த பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்று சரியாகிடுது. பொண்டாட்டிக்கு சரியாக போனால் அடுத்த பிள்ளைங்களுக்கு வந்துடுது. இப்படியா போகுது சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப கலங்கினார். இவரோட இந்த ஒரு வேண்டுதலை கேட்டதுக்கு அப்புறமா அவர் முகத்தை பார்த்த மகா பெரியவர் அதுக்கு தீர்வு எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுன்னு சொல்லி அடுத்தடுத்து வந்த பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் அந்த பக்தருக்கு புரியல, என்னடா பிரச்சனைன்னு பெரியவா கிட்ட வந்தால் தீர்த்து வைப்பாருன்னு பார்த்தா நம்மளை இப்படி உதாசீனப்படுத்தி ஓரமாக நிற்க வச்சுட்டாரே. சரி, பெரியவா எது பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்குன்னு நினச்சிருக்கார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கூட்டம் போனதுக்கப்புறம் அந்த பக்தரை கூப்பிட்டார். உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, அதனால தான் கொஞ்சம் ஓரமாக நிற்க சொன்னேன். மற்றவங்களாம் உடனே வந்து தரிசனம் பாட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ இப்படி இல்லை, உனக்கு நிறைய அறிவுரை சொல்ல வேண்டியது இருக்கு. நீ கடைசியாக குலதெய்வம் கோயிலுக்கு போனியா? போய் ரொம்ப வருஷம் ஆகுது பெரியவா. பாத்தியா, பிரச்சனையை உன் பக்கத்தில் வச்சுட்டு சுற்றி இருக்கவங்க மேலே பழி போடுற. நீ கடைசியில் எங்கே வந்து நிற்ப? கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டுறாரே, நான் எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் அதுக்கு பலன் இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு சாமி மேலே தூக்கி பழிய போடுவேன். நீ என்ன தான் டெய்லி வீட்டில் பூஜை போட்டாலும் டெய்லியும் கோயிலுக்கு போனாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீ எதையுமே பண்ண முடியாது. அதுலேயும் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 முறை போகணும். ஒரு முறையாவது கட்டாயம் போயிடணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் எப்போவுமே தடைபடவே கூடாது. குலதெய்வம் கோயிலுக்கு போனினா போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டோமான்னு வந்தமா இருக்கக்கூடாது. அங்கே போய் சில விஷயங்கள் நீ பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை போகிற அந்த கோயிலில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சேதமாயிருக்கும், இல்லை ஒரு சில பொருட்கள் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும். சேதமடைஞ்ச பொருட்களை சரி செய்யறதுக்கு உன்னால் முடிஞ்ச உபயோகத்தை பண்ணணும். அது மூலயமா குலதெய்வ மனசு ரொம்ப குழுகுலுன்னு இருக்கும். குலதெய்வ மனசு குழுகுலுன்னு இருந்தால் உன் குடும்பமே ஜோராக இருக்கும். எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணு. ஒரு துணியில் ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து அந்த துணியில் மடிஞ்சு எடுத்துகிட்டு வா. வீட்டோட நிலப்படி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த மண்ணை வந்து மஞ்சத்தூளில் வச்சு அந்த மஞ்சள் துணியோட கட்டி நிலவாசலை கட்டிடு. வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. நீ இது வரைக்கும் சொன்னா தெரியுமா, அந்த கஷ்டம்லாம் உடனடியாக ஓடி போயிடும். எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் இந்த விஷயத்த மறக்காமல் பண்ணுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த பக்தர் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் கிடைத்ததாக நினைத்து அங்கிருந்து சந்தோஷமாக திரும்பி சென்றார். அந்த ஒரு பரிகாரம் அவருக்கு மட்டுமல்ல, குலதெய்வத்தை மறந்த நம்மில் பல பேருக்கு அது சேரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.